பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தின் படைப்பை வேதாகமத்தின் அடிப்படையில் இன்னைக்கு பார்க்கலாங்க. ஆதியாகமத்துல ஒவ்வொரு நாள்ல ஒவ்வொரு காரியத்தை கத்தர் படைச்சாரு இருக்கு. அதுல 4:2 கத்தர் என்ன படைச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஆகாய விரிவு, அதாவது வானம் என்கிற ஸ்கையை கத்தர் உருவாக்கியிருக்காரு. இந்த ஆகாய விரிவு எப்படி உண்டாக்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்ப பூமி முழுக்க தண்ணீரால் தான் இருந்துச்சு. அந்த தண்ணீர்கள் மத்தியில இந்த ஆகாய விரிவு உருவாக்கப்பட்டதுங்க. சொல்ல போனா இந்த தண்ணீரை 2 பிரித்ததாலதான் இந்த ஆகாய விரிவு உருவாகிறதுக்கு ஒரு காரணமா மாறிச்சுங்க. இப்படி தண்ணீரை 2 பிரிக்கும் போது நடுவுல ஒரு எம்டி ஸ்பேஸ், ஒரு காலியான இடம் இருந்துச்சாங்க. இந்த காலியான இடத்தை தான் நாளடைவுல அட்மாஸ்பியரா, அதாவது நாம இன்னைக்கு பாக்குற உயிரினங்கள்லாம் வாழக்கூடிய ஒரு தகுந்த இடமா நாளடைவுல மாறிச்சுங்க. இன்னைக்கு இந்த படைப்புல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணீர்கள் மத்தியில எப்படி ஆகாய விரிவு ஒரு பிரிவை உண்டாக்குனதால உருவாக்கப்பட்டுச்சோ, அதே போல இன்னைக்கு நம்ம சுத்தி தண்ணீர் போன்ற எத்தனை பாவங்கள் நெருங்கி இருந்தாலும் அதுல ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழணும் நம்ம கற்றுக்கொள்றோங்க. 2வது பாத்தீங்கன்னா, அந்த பிரித்தெடுக்கப்பட்டதுலதான் ஒரு வெறுமையான இடம் உருவாகுது. அதுதான் நாளடைவுல உயிரினங்கள் படைப்புகளுக்கு காரணமா மாறுது. இன்னைக்கு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழும்போது சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில தனிமையும் வெறுமையும் இருக்கலாம். ஆனா இந்த காலங்கள் மாத்திரம்தான் நம்மளுடைய எதிர்காலத்துல இருக்க எல்லா வாக்குத்தத்தங்களுக்கு ஒரு ஆயத்த காலமா மாறுதுங்க. வேதாகம பகுதியை நம்ம வாசிப்போம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமாங்க, நாம வாழ இந்த உலகத்துல கத்தருக்கென்று பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாம் வாழ நம்ம ஆயத்தப்படலாங்க. ஒரு பிரிவு ஆண்டவருடைய படைப்புக்கு ஒரு பெரும் காரணமா இருக்குங்க. பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்தத்துக்கென்று நம்ம வாழலாங்க. சோ இனில இருந்து நம்ம வானத்தை பார்க்கும் போதெல்லாம் அது எப்படி ஜலத்தை பிரிச்சு இன்னிவருக்கு வித்ஸ்டாண்ட் பண்ணதோ, அதே போல நாமளும் பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்தத்துக்கென்று நிலை நிற்கிறவர்களா வாழணும்னு ஆயத்தப்படலாங்க. Have a blessed day. Thank you, friends.